என்ன பேர் உங்களுது? இது புவன். புவன் திருபுவன். வயிறு கரெக்டாக இருக்கா பாருங்க. எஸ். இது வரணும். வருதா? எஸ். நம்ம அதை செஞ்சிடறோம், அப்புறம் இது பண்ண. நவுலின்னு பேர் இருப்பார். குட்டியானா நவுலின்னு பேர். நவுலிங்கிறது உள்ளுக்குள்ளார உள்ள குடல். இது வந்து சுழற்றப்படும், இது அசைக்கப்படும். அசைக்கும் போது சிறுநீரகம், லிவர், குடல்கள் எல்லாம் வந்து வலிமை பெறும். குடல் வயிறு வலிமை பெற்றுச்சுன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் அதோட கான்செப்ட். சகலா சத்குரு கேசவானந்த சுவாமி சாந்தி ஆசிரமம் இந்த கண்ணுக்கு கழிக்கும் மருந்து வந்து 15 வருடங்களாக பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் பரம்பரை வைத்தியராலும் சாந்தி ஆசிரமத்தாலும் இருவரும் சேர்ந்து 15 வருடமாக இந்த மருந்து விட்டுட்டு இருக்கோம். லொக்கோமா என்ற வியாதி எனக்கு 15 வருஷமாக இருந்தது. இந்த மருந்து விட்ட பிறகு அந்த லொக்கோமா கிடையாது. அதனால் இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக ஆசிரமம் சார்பாக கமிட்டியை டிசைட் பண்ணி இந்த மருந்தை ஏற்பாடு பண்ணி 15 வருஷமாக செஞ்சுருக்கோம். இது மாதத்தில் எப்போ சரி? எவ்ரி 26 எவ்ரி மந்த் 26. லொக்கோமான்றது என்னன்னு கண்ணுக்கு மருந்து இது நரம்பு அடிச்சிடும், கண்ணு தெரியாது, தலைவலி வரும். அதுதான் பெரிய வியாதி. சித்த மருத்துவங்களா? சித்த மருந்துங்களா? சித்தா. இது சித்தா. இது விட்டதுலேருந்து நமக்கு நார்மலாக இது பாரம்பரியமாக சார். நீங்கள் எங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வர்றேன். திருவண்ணாமலையிலேருந்து இந்த நல்ல காரியத்துக்காக 26ஆம் தேதி ஒரு நாள் இங்கே வருவார். வந்துட்டு இந்த நம்ம வெங்கடேசன் இவர் இன்றைக்கி ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த மெம்பர்ஸோட நற்காரியங்களுக்காக வந்துவிட்டு நான் இதை உங்களை பார்த்துட்டு யாரேனும் பக்தர்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு யோகா குறிப்புகள் உடல் நலத்துக்காக சில விஷயங்களை சொல்லுவேன். இது நீண்ட நாள் இங்கே நான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு 12 வருஷமாக. இங்கே ஒரு நாள் வந்த பிறகு தொடர்ந்து இங்கே வரணுங்கிற ஒரு காலம் வந்து கொண்டு வந்து எனக்கு இருக்கிறது. இதனால் இங்கே உணவு கொடுக்கும்போது இங்கே கொடுப்பேன். இந்த உங்களுக்கு விஷயங்கள் உடல் விஷயங்களா சில விஷயங்களை குறிப்புகளை சொல்லுவேன். இது வந்து அவங்க பலன் அடைகிறாங்க, மீண்டும் மீண்டும் இங்கே வர்றாங்க. என்ன தோண்டுங்க இங்கே மாதம் மாதம் வர்றீங்களா? என்ன தோண்டுதுங்க இங்கே 12 வருஷமாக வந்து? நான் எங்கே நடந்தாலும் நான் போவேன். இங்கே மட்டும் கிடையாது, பெங்களூர் போவேன், வைசாக் போவேன், அப்படியே வந்து கோயம்புத்தூர், சென்னை, அங்கங்கே எனக்கு நல்ல செயல்கள் நடக்குது. நல்ல செயல்கள் இடத்துல நான் இருப்பேன். நல்ல இப்போ நீங்கள் வந்து இதை பாருங்கள், இவ்வளோ நாள் வந்துருக்கோம், இந்த வாட்டி வந்திருக்கீங்க, ஏதோ ஒன்று உங்களை இழுத்துட்டு வந்துருக்கு. இல்லாட்டி எவ்வளோ நீங்கள் வந்து அரசியல்கள் அப்படியே இருக்கிறவங்க ஒரு நற்காரியங்களும் இருக்குது. அதான் பத்திரிகை தரணும். அதை நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க. உங்களை சந்திக்கிறேன், உங்களெல்லாம் பார்க்குறோம். எவ்வளோ மகிழ்ச்சி தான். ஆனந்தம் மட்டும்தான் நிலையானது. அது எங்கே கிடைச்சாலும் அதை நம்ம பகிர்ந்து. அப்புறம் நீங்கள் பார்ட்னர்ஸ் இதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. 11 மாதம் தங்குவாங்க, செய்வாங்க. இங்கே கொஞ்சம் விழிப்புணர்வு கம்மி. யோகாவால் வந்து வியாதிகள் இல்லாமல் இருக்கலாம். அது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும். திருவண்ணாமலை அடியண்ணாமலையில் கோயிலுக்கு எதுக்க என்னோடய போர்டு இருக்கும், மௌனவாசிகள் அப்படின்ட்டு ஒரு ஆசனம். அதில் நான் வந்து என்னை பார்க்க வர்றவங்களுக்கு அதை நான் முக்கால்வாசி ஃபாரினர்ஸ் தான் வருவாங்க. 300% ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. அவங்கள பார்த்துட்டு லோக்கலில் உள்ளவங்க வருவாங்க.
யோகால என்னென்ன யோகானால என்னென்ன ஆனந்தம், ஒரு இறை நினைப்பு நிரந்தரமாக இருக்கும். எந்த நோய்களும் உள்ளார வராது. எவ்வளோ காலம் வேணுமானும் வாழலாம். சிறு தலைவலி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹார்ட் அட்டாக்கு, இது கேன்சர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரியான முறைப்படி செய்கிறவங்களுக்கு அது பெரும் பலனை கொடுக்கும். யோகங்கிறது வந்து அதான் யோகா தான் யோகம். யோகம் யாரும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எப்பொழுதுமே யோகத்தில் கடைபிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நீண்ட நாள் இருக்கலாம். நல்ல சிந்தனைகள் இருக்கும். நற்காரியங்கள் நிறையா நடக்கும். ಸೆಂಟ್ರಿ ಬೋರ್ಡ್ ಮೆಂಬರ್ ಆಗಿರೋವಂಥ ನಮ್ಮ ತಾತ ಅವರು ಹೇಳಿದ್ರು, ಫ್ರೀಡಮ್ ಫೈಟರು ಸೆಂಟ್ರಿ ಬೋರ್ಡ್ ಮೆಂಬರ್ ಆಗಿದ್ದರು. ಅವ್ರ ಕಾಲದಲ್ಲಿ ಇದನ್ನು ಸೆಂಟ್ರಿ ಬೋರ್ಡನ್ನು ಸ್ಯಾಂಕ್ಷನ್ ಮಾಡಿ ಶಾಂತಿ ಆಶ್ರಮ ಅಂತ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಯಲ್ಲಿ ಮಾಡಿಸಿ ಟ್ರಸ್ಟ್ ಮುಖಾಂತರ ಎವ್ರಿ 26ನೇ ತಾರೀಕು ಎವ್ರಿ ಮಂತ್ ಐ ಡ್ರಾಪ್ಸ್ ಆಗ್ತದೆ. ಇದು ಸಿದ್ಧ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದು ಇದು ತುಂಬ ಒಳ್ಳೆಯದಾಗ್ತದೆ ಸರ್. ಜೊತೆಗೆ ಕಣ್ಣಿಗಲ್ಲ. ಅದರಿಂದ ಇದು ಪ್ರತಿ ತಿಂಗಳು ನಡೀತಾ ಇರ್ತದೆ. ಅನ್ನದಾನ ಮಾಡ್ತಾರೆ. ಸುಮಾರು ಜನ ಭಕ್ತಾದಿಗಳು ಪಾಲ್ಗೊಳ್ತಾರೆ. ಎಲ್ರಿಗೂ ಒಳ್ಳೆಯದಾಗ್ತದೆ ಅಂತ ಈ ಟ್ರಸ್ಟ್ ಮುಖಾಂತರ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇದು ನಮ್ಮ ತಾತ ಅವ್ರ ಕಡೆಯಿಂದ ಬಂದಿದೆ. ಸೊ ಏನು ಫೀಲ್ ಆಗುತ್ತೆ ಸರ್? ಉದ್ದೇಶ ಏನು ಸರ್? ತುಂಬ ಹೆಲ್ತ್ಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೆಯದಿರ್ತದೆ. ಯಾವುದೂ ಸೈಡ್ ಎಫೆಕ್ಟ್ ಇಲ್ಲ. ಇದರಿಂದ ತುಂಬ ಜನಕ್ಕೆ ಕಣ್ಣು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರೋದೆಲ್ಲ ತುಂಬ ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ. ಬೇರೆ ಇನ್ನೇನೆಲ್ಲ ನೀವು ಸರ್ವಿಸ್ ಯಾವ ರೀತಿ ಸದ್ಯಕ್ಕೆ ಇವಾಗ ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಬೇರೆ ಟೆಂಪಲ್ಸ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮ್ಮಿಂದ ಏನು ಸಾಧ್ಯ ಇದೆ, ಏನು ಮಾಡಬೇಕು ಅದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸರ್. ಪಬ್ಲಿಕ್ ಸರ್ವಿಸ್ மருந்து விடுறாங்க. ஆயுர்வேதிக் மருந்து. கண்ணு குறைவால் இருக்குது, கண் பார்வை, கிட்ட பார்வை, தூர பார்வை இதுக்கெல்லாம் வந்து விடுறாங்க. நானும் ஒரு 7-8 மாதமாக வந்துங்கிறேன். சர்டன் பீரியட் வரைக்கும் இது விடுறாங்கிறாங்க. இது சர்வீஸ் மோட்டிவேஷனில் எந்த லாப நோக்கம் இல்லாத செய்கிறாங்க. ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. சார் ஆரம்பிச்சு இல்லை எல்லாம் கவர் ஆகணும் இல்லை வழக்கடை பண்ணி